திருச்சிற்றம்பலம். மானேர்கலை வளையும் கவர்ந்து உள்ளம் கொள்ளை கொள்ள வளக்குண்டே தேனே அமுதே சித்தமே சிவலோகநாயக செல்வமே ஆனே அலம்பு புனர்பொன்னி அணி ஆவடுதுறை அன்பர்தம் கோனே நின் மெய்யடியார் மனக்கருத்தை முடித்திடும் குன்றமே. கருணை ஒளி திருமுகத்தில் திருநேற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரைசை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒருபொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திருக்கைலாய பரம்பரை திருவாடுதுறை ஆதீனம் சில ஸ்ரீ குருமாசனானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமே வழங்குகின்ற மாத சிவஞான சுவாமிகள் திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டு அருள்கின்ற குருநாதர் சா தங்கவேல் சுவாமிகள் திருவடிகளுக்கும் ஆசிரமத்தை நிறுவி நம்ம எல்லாம் வழிநடத்துகின்ற குருஜி மற்றும் இங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்கள் எல்லோருடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கரண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இங்கே எழுந்தருளி இருக்கின்ற சிவனைய செல்வர்கள் உங்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 3ஆம் நாள் நிகழ்விலே இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் அப்படியே திருமுறை மலை என கொட்டிட்டாங்க மூர்த்திகள். திருவருள் தான், முழுக்க முழுக்க திருவருள். நேற்று இரவு நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தப்போ 8 மணிக்கு நான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா 8:30க்கு பதிலாக 8ன்னேன். இங்கே எல்லாத்துட்டையும் சரின்னு வாங்கிட்டு போயிட்டேன். அப்புறம் மூர்த்திகளை பார்த்து கேட்டேன், செய்வோம் ஏன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 8 to 9 1 மணி நேரம் தான் காலையில் எந்த நிகழ்ச்சி இருக்குன்னு, அதுக்கு சரி அப்படின்னாங்க. அவங்க பாடிட்டு இருக்கும்பொழுது தான் 8:45 அப்படி மெல்ல இன்னும் கொஞ்சம் அப்படின்னு. உண்மையாகவே ஒரு 9:45 வந்து நிறுத்தினது எதுக்குன்னா இங்கே பேச்சுக்காக இல்லை, எல்லோரும் டீ குடிக்க ஆர்வமாயிட்டீங்கன்னு அதுக்காக நிறுத்தினேன். டீயை குடிச்சிட்டு வந்து பார்த்தா ஐயா பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க. நான் இங்கே தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு வந்தேன். அதனால் அதில் என்னன்னா அம்மாவினுடைய எண்ணம் ஈடேறும் வண்ணம் அந்த 7 பதிகங்களையும், ஒரு பதிகம் முழுமையாகும், மற்ற பதிகங்கள் வந்து அதில் உள்ள முக்கியமான பாடல்களையும் வந்து தொகுத்து அதற்கு மேலாக வந்து நம் அன்பர்கள் விரும்பிய பாடல்களை எல்லாம் வந்து பாடி அந்த பண்ணையும் ராகத்தையும் நமக்கு சொல்லி வந்து அது எனக்குள்ள உண்மையிலே இசை பற்றி எதுவுமே தெரியாது வந்து. ஆனால் அதை அவங்க பாடும்பொழுது நமக்கு பாடணும்னு வாயெல்லாம் அப்படியே மொஜாங்கு அது. ஆனால் பாட்டு அப்புறம் இங்கே எம்ஃபில் மியூசிக்கை வச்சுக்கிட்டு அங்கே நான் அவங்கள வச்சுக்கிட்டு அதனால் கம்முன்னு இருந்துக்கிறது பெட்டரு அப்படின்ட்டு அமைதியாகிக்கிறது வந்து. நான் போடுன்னு போட்டாப்புல. எங்கள் ஊரில் ஒரு வார்த்தை உண்டு, சர்க்கரை பந்தலில் தேன்மாரி பொழிந்தது போலம்பாங்க. அந்த மாதிரி இருந்தது அது. நம்முடைய நல்வினை பயன் இன்னும் 2 நாள் ஐயா நிகழ்ச்சி இருக்கு. நம்முடைய தீவினை பயன் இன்னும் 2 நாள் தான் இருக்கு வந்து. இதுதான் இந்த வினை. இன்றைக்கு நம்முடைய தலைப்பேரா நேற்றைக்கு உண்மையாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சைவ சித்தாந்தத்தில் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. அண்டு பேசுகிறதுக்கு ஆட்களும் முன்னாடி இல்லை. ஏன்னா எல்லோரும் சுத்தநிலை போயாச்சு, முக்தியில் கொண்டு விட்டாச்சு நேற்று. அப்புறம் யார்கிட்ட போய் பேசுகிறது? இப்போ யாரும் இல்லை. கேவல நிலையில் துவங்கி சகலம் வழியாக சுத்த நிலைக்கே போயாச்சு. அதுக்கப்புறம் சைவசித்தாந்தத்தில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. 6 திறந்தோள் வாழ்க்கை பாடியாச்சுன்னா அப்புறம் வேறு அதுக்கு மேலே பாடுறது என்ன இருக்குது? அது மாதிரி வந்து அது முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் 3 நாள் நானும் ஏதாவது கதையை விடணும், காலத்தை ஓட்டணும். ஏன்னா அது எதுக்குன்னா மூர்த்திகளுக்கு தொண்டைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்குறக்கா. இல்லாட்டா முழு நேரம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம உட்காந்துக்கலாம். கொஞ்சம் ஓய்வு கொடுக்குறக்கா. நடுவில் இந்த ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பெரிய வித்வானை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அந்த நிலைய வித்வான் ஒருத்தர் இருப்பார், நடுவில் கொஞ்சம் போடு அடி நாட்டங்கடங்கன்னு அடிச்சுட்டு இருப்பார் அந்த ஆள் உள்ள. அது மாதிரி பெரிய வித்வான் மயிலாடுதுறையில் வந்திருக்கிறார், நிலைய வித்வான் நடுவில். ஏன்னா அம்மா கூட அப்படியே நடுவில் அப்படி
அந்த வகையிலே நேற்று திருவாசகத்தில் சொன்ன மாதிரி என்னையும் ஆண்டு கொண்டிருந்தவர்கள் இந்த மாதிரி, அதனால் என்னையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த திருவிடியர்களாக என்னுடைய பணிவான உனக்கு சொல்லி, ஏன்னா இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் அதெல்லாம் அந்த இருக்கிறவர், இது அதில் எதுவுமே இல்லாது என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் அப்படி அதுதான் சொல்கிறார். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான தலைப்பு வேறு. அம்மா மீண்டும் மீண்டும் கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதமாக வலியுறுத்தினார்கள், வினை கோட்பாடு என்பதனை பேச வேண்டும் என்று சொன்னார்கள். சைவ சித்தாந்தத்தில் என்னெல்லாம் தலைப்புகள் வச்சுக்கலாங்கும் பொழுது அம்மா சொன்னாங்க, 4 நாள் உங்கள் இஷ்டத்துக்கு என்னாலும் வச்சுக்கோங்க, ஆனால் ஒரு நாள் வினையை பற்றி தெளிவாக சொல்லணும். அவர்களுக்கு பெரிய கருணை அது. ஏனென்று சொன்னால் இந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களாகிய நாமெல்லாம் இந்த உலகத்திலே பல்வேறு இன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் சிற்சில துன்பங்களை அவ்வப்பொழுது நாம் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட எல்லோரும் இங்கே இருக்கிறவங்களோட சராசரியாக வயது அனைமோ ஒரு 50 60ன்னு வச்சுக்கொண்டா, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அதிகமாக இன்பமாக இருந்தது சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் துன்பம்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னா, இல்லை இருந்தது, அதுவும் இருந்தது, அப்படி தான் சொல்கிறோம். அப்போ இந்த இன்பம் முதல்ல எங்கேருந்து வந்தது? ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டால் பேசாமல் அந்த பாதையிலே போயிடலாமே. அதனால் ஏன் துன்பத்தை பேசணும், முதல்ல இன்பத்தை பேசுவோமே. ஏன்னா இன்பம் நான் நிறைய அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதனால் இது இன்பம் எங்கிருந்து வந்தது, யார் தந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் நம்ம எளிமையாக பதில் சொல்லிடலாம், அது இறைவன் தந்தது. சரி, மகிழ்ச்சி. அப்போ வழிபாடு செஞ்சு கொண்டே இருக்கலாம், அவன் தந்து கொண்டே இருப்பான். சரி. துன்பம் அப்படின்னா நல்ல வழிபாடு செய்கிறவர்களுக்கும் சில நேரங்களில் துன்பம் 1 2 வரத்தான் செய்யுது. நீங்கள் பாருங்களேன், நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பு நம்ம ஓதுவார் ஐயா அவர்கள் இன்றைக்கி தான் தெரியுது 15 நாள் தஞ்சாவூர் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்களாம் கொரோனாவில், இல்லைங்களா? தினம் நம்முடைய நோய்களெல்லாம் தீர்வதற்காகவே சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கக்கூடிய பெரிய பணியில் இருக்கிறவங்க. ஆனால் அவங்களுக்கும் என்ன ஆயிடுச்சு, 15 நாள் கொரோனா. ஆனால் அவங்க அந்த டைமில் ஆஸ்பத்திரியில் இவங்க கூட இருந்தவங்களாம் புண்ணியம் செஞ்சவங்க இல்லை, அனைவரும் பாடிட்டு தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறதுலையும் ஒரு நல்ல நேரம் இவங்கள மாதிரி ஆள் கூட இருந்திருக்கணும். அப்போ இன்பம் எங்கிருந்து வருகிறதுன்னு சொன்னால் சாமி தரான்னு சொல்லிடலாம், இறைவன்கிட்ட இருந்தது. துன்பம் எங்கிருந்து வரணும், அதுவும் சாமி தரான், எல்லாம் அம்மா அப்படின்னு சொன்னால் என்ன சிக்கலாயிடும்னா, இன்பம் தருகின்ற ஒரு பொருள் அல்லது கருணைய வடிவான ஒரு பொருள் ஏன் துன்பம் தர வேண்டும்? முதல்ல எப்படி தருவான்? இன்பத்தை தருகின்ற ஒருவன் அதற்கு நேர் மாறான துன்பத்தை எப்படி தருவான்? முதல்ல தரமாட்டான், தர வேண்டிய கட்டாயமும் இல்லை. அப்போ அது இறைவன் தரவில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ வேறு யார் தர முடியும்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கு என்ன நம்ம பொதுவாக ஒரு பதில் சொல்லிடுறோம்னா, சமய தத்துவங்களை பயில ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு பதில் வரும். என்ன வரும்னா, அதெல்லாம் நம்ம செய்த செயல்களுடைய ஒரு பிரதிபலன், அதனால் அதுக்கு காரணம் நாம தான் அப்படின்னு சொல்கிறோம். நாம தான் அதுக்கெல்லாம் காரணம். இப்போ நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். அதாவது இது கொஞ்சம் ஆராய்ச்சி நோக்கில் தான் பேசுகிறோம். இப்போ அதாவது சைவ சித்தாந்தம் நேற்று சொல்லும் பொழுதே ஒரு தர்க்க ரீதியாக கருத்துக்களை நிலைநிறுத்தி இருக்கிறதுன்னு சொன்னேன். சைவ சித்தாந்தமே தெரியாதவங்களும் ஒத்துக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதை நாம் செய்த செயல்களுடைய வாயிலாக வந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, ஏதோ தவறு செய்திருக்கிறோம், அதனால் துன்ப பலன் வருது அப்படின்னா, துன்பம் வரும்னு தெரியாமல் தப்பு செஞ்சோமா அல்லது துன்பம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டே தப்பு செஞ்சோமா? எனக்கு இதெல்லாம் உண்மையிலே இப்படி செஞ்சால் தப்பு, அதனால் பின்னாடி ஒரு சிக்கல் வரும்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் கண்டிப்பாக ஒரு மன்னிப்பு ஒரு இது உண்டு. தெரியாமல் தான் குழந்தை தெரியாமல் செஞ்சுட்டான் அப்படி. இப்போ சின்ன குழந்தைகள் இருக்குது, நீங்கள் வீட்டில் ஒரு லிட்டர் பால் வாங்கி வச்சுருக்குறாங்க, ஒரு 3 வயசு குழந்தை வந்த உடனே ஒரு தட்டை அடிச்சாமல் பாருங்க, செம்பு வெளியே போய் விழுந்தது, பால் பூரா கொட்டுச்சு. நம்ம உடனே அதை எப்படி சொல்கிறோம், எப்படி அடித்தான் பாருங்க சார், மெஸ்ஸி ரொனால்டோலாம் நான் பார்த்ததில்லை, எங்கே தான் பார்த்தேங்கிறோம். ஏன் அப்படின்னா அது குழந்தை.
அப்போ இது என்ன மாதிரி இது தவறு தானே. 1 லிட்டர் பால் போச்சு, அதனால் அன்றைக்கி சாயங்காலம் காப்பி அவுட்டு. ஆனால் என்னன்னா அது குழந்தை வந்து சரி. அப்போ ஒரு இது என்ன வருதுன்னா, தெரியாமல் செஞ்சோம் அப்படின்னா அதேமாதிரி அது வந்து ஒரு பெரிய குற்றமாக கொள்ளலை அப்படின்னு வருது. சரி, தெரிஞ்சு தான் செய்கிறோம் அப்படின்னு ஒரு வேளை அதுக்கு பதில் கொடுக்க வந்தா, தெரிஞ்சுட்டு அப்புறம் ஏன் செய்கிறோம்? தவறு, அதனால் துன்பம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அப்புறம் இது ஒரு கேள்வி. அப்போது நாம் செய்த செயல்களின் பிரதிபலன் தான் நம்முடைய இன்றைக்கு அனுபவங்கள். நல்ல அனுபவமோ இன்ப அனுபவமோ துன்ப அனுபவமோ வந்து ஏதோ ஒன்று. ஏன்னா இப்போ பெருசாக இப்போ இன்ப அனுபவத்தை நான் பேச போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா அது வந்து இறைவன் தந்ததுன்னு சொல்லி முடிச்சாச்சு, பிரச்சனை இல்லை. ரெண்டாவது ஒருத்தர் இன்பமாக இருந்தாருன்னா அதை பற்றி அது மேலே கொண்டு பேச வேண்டாமே, நல்லா இருக்குன்னு போயிடும். துன்பமாக அவர் தானே, ஒரு நல்லா படித்த பையன் பாஸ் ஆனால் நல்ல மார்க் வாங்கினா வேலைக்கு போனான் கெட்டிக்காரன், அவனை பற்றி திரும்ப பேச வேண்டாம். என்னமோ நம்ம தம்பி மட்டும் சரியாக படிக்க மாட்டேங்கிறான் சார். 6ஆம் கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸும் அது அந்த கிளாஸ் எத்தனையோ அத்தனை வருஷம் இருக்கான். 4ஆம் கிளாஸில் 4 வருஷம், 5ஆம் கிளாஸில் 5 வருஷம். இப்படி வரான். இவன் இப்போ 7ஆம் கிளாஸ் வரவுக்குள்ள வயசு 32 ஆகிட்டு. அதனால் ஏன்னா அப்படி வர்றதுனால இப்போ அவனுக்கு இப்போ என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவனை தான் நம்ம கவனிக்கணும் வந்து. அது மாதிரி அப்போ துன்பம் வரக்கூடியதை தான் ஏன் வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அறியாமல் செய்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பெருசாக அதை வந்து ஏன்னா இந்த ஊர் சட்டத்திட்டங்கள்லையே தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா இனிமேல் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை இது பண்ணி விட்டுறாங்க. நம்ம நாட்டு சட்டத்திட்டங்கள்லேயே அதுக்கு இடம் இருக்குது. அப்போ அவனுடைய நீதிமன்றத்தில் தெரியாமல் செஞ்சதுக்கு ஒரு மன்னிப்பு இருக்குது. ஆனால் அப்படி இல்லை, ஏன்னா இப்போ துன்பத்தை அனுபவிக்கிறோம். அப்போ தெரிஞ்சு செய்தது தான் நம்ம அன்றைக்கி அனுபவிக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தால், உனக்கு தான் வந்து தப்பு செஞ்சால் தண்டனை வரும்னு தெரியுமே, தெரிஞ்ச அப்புறமே ஏன் செஞ்சேன்னு ஒரு கேள்வி வருது. தெரியாமல் செஞ்சேன்னு சொன்னால் தண்டனை இல்லை அநேகமாக, தெரிஞ்சு செஞ்சேன்னு சொன்னால் ஏன் செஞ்சேன்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் செய்திருக்கிறோம், செய்ய போய் தானே அங்கே வந்திருக்கிறோம். இதையெல்லாம் சொல்லும் பொழுது இப்போ பேசும்பொழுது என்ன பண்ணாங்க, ஒரு வார்த்தையை புதுசாக உள்ளே கொண்டாந்தாங்க, அது வினை சார் அப்படின்னு. அம்மாவுடைய நோக்கம் வந்து எல்லாருடைய வினையும் நீங்க வேண்டும், அதான் அவங்களுடைய விருப்பம். ஏன்னா எல்லாரும் வினை நீங்கி வினையில் இருக்கிற வரைக்கும் பிறப்பு உண்டு. அதனால் இந்த சைவநெறி முகாமில் வந்தவர்களெல்லாம் பெறக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, அம்மாவனுடைய எண்ணம் வந்து எல்லாரும் பிறவி நீங்கி இன்புற வேண்டும் என்பது வந்து. அதான் வந்து பிறவி நீங்க வேண்டும் என்று சொன்னால் வினை இருக்கக்கூடாது. ஏன்னா வினை இருக்கிற வரைக்கும் பிறவி. நேற்றே நான் சொன்னேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான அமைப்பில் நம்ம பிறந்திருக்கிறோம். செல்வந்தராக பிறந்திருக்கிறோம், கொஞ்சம் ஏழையாக பிறந்திருக்கிறோம் இல்லைங்களா, நல்லா அழகாக பிறந்திருக்கிறோம், அழகு இல்லாமல் பிறக்கிறோம், நல்லா அறிவார்ந்து பிறந்திருக்கிறோம், என்ன மாதிரி 2 பிறகு எல்லாம் வந்து அப்போ பார்க்குறோம் இல்லைங்களா. இந்த மாறுபாடுகள் எல்லாம் ஏன்? ஏன்னா சுவாமி மாவாஷ்யத்தில் எழுதுவார், அவனுடைய சமவேத சக்தியான் அப்படின்பாரு. சமவேத சக்தி என்று சொன்னால் பாரபட்சமற்ற தன்மைன்னு அர்த்தம். சலமிலன் சங்கரன் திருமுறை. சலம்னா பாரபட்சம்னு அர்த்தம், ஓரவஞ்சனைன்னு அர்த்தம். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன். அப்புறம் சொன்ன நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன். திருவள்ளுவர் பயன் சாத்திரம், திருமுறையில் சாத்திரம் 2. அது 2 தானே நமக்கு 2 கையில் வச்சுக்கிட்டே தான் அதே தான் பிரமாண நூல்கள். அதுதான், அதை பிடிச்சிக்கிட்டாலே போகும். அப்புறம் சமையல் சொன்னால் தான் பின்னாடி திருவள்ளுவர் பயன்லேயும் வலியுறுத்துறார். நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன்னர். பேரே கூட சொல்லிட்டு போயிட்டார். யார் அப்படின்ட்டார்? சலமிலன் அப்படின்னா பாரபட்சம் இல்லாதவன் அர்த்தம். அவ பாரபட்சம் இல்லாத ஒருவனால் படைக்கப்பட்ட உலகத்தில் ஏகப்பட்ட பாரபட்சங்களை பார்க்கிறோம் என்று சொன்னால், அவன் செய்தது பிழை அல்லது நாம அவனை பாரபட்சம் அற்றவன் என்று சொன்னது பிழையாகிவிடும் என்று சொன்னால் இல்லை. பாரபட்சமற்ற தன்மையினால் தான் இவ்வளவு மாறுபாடுகளை கொண்டு முடிஞ்சது. ஏன்னாரு, அதுக்கு அடிப்படையா அவர் செய்த வினைன்னு சொன்னார். அதுல பாரபட்சம் இல்லை. எவ்வளவு பெரிய ஆள்னாலும் சரி, வினை நிறைய இருந்தால் அதுக்கு தக்கனதான் ஒன்று.
எவ்வளவு சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, வினை செய்யலைன்னா அதுக்கு அவன் பார்வையில் ஒன்று தான் பார்க்குறான். இப்போ அந்த கல்லூரியிலலாம் சொல்லுவாங்க, சார் அந்த காலேஜ் ஒன்லி மெரிட், நேரம் மார்க் லிஸ்ட்டு தான் பார்ப்பான், நீங்கள் யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். அந்த ஊர் தாசில்தார் பையனாகவே இருந்தாலும் சரி, மார்க் இருந்தால் உள்ள முதல்ல கிடைக்காது அப்படின்னு சில கல்லூரிகள் இன்றைக்குமே இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா முதல்ல அந்த மார்க் லிஸ்ட்டை தான் பார்ப்பாங்க, அது மாதிரி தான் போடுவாங்க. அதே மாதிரி சுவாமி அதே மாதிரி. அதனால் அவன் சமவேத சக்தியான் அப்படின்னா பாரபட்சமற்ற தன்மையினால் என்ன பண்ணுறான், ஒன்றே ஒன்று தான் பார்க்குறான். என்னன்னாரு, வினைகள். உலகெலாமாகி வேறாய் உடனுமாய் அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாகி சித்தியார் 2ஆம் சூத்திரம் சித்தியாரில். அவைதானையாய் இருவினையின் போக்கு வரவு புரிய சிவஞான போதம். அதுக்கு அப்படியே சித்தியார் ஒரே சொல்கிறார், உலகலாமாகி வேறாய் உடனுமாய். இவர் அவைதானேயாயினார், அவர் அதை விட்டுப்பட்டார். இவர் இருவினையன் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் போட்டு போயிட்டார். ஏன்னா சூத்திரம் சின்னதாக தான் இருக்கும் எப்பவும், இல்லைங்களா? நமக்கு அதனால தான் புரிய மாட்டேங்க, ஏன்னா ரொம்ப நுட்பமாக இருக்குது. சரி, சித்தியார் நல்ல விரிவாக இருக்குது, அது ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் அதை படிக்க மாட்டாங்க. இது ரொம்ப நுட்பமாக இருக்குது, புரியலை. அது ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் படிக்கலை. ரெண்டையும் அதனால் படிக்கலை. அதுக்காக தான் என்ன பண்ணார், உமாவிஸ்வாச்சாரியார் சிவப்பிரகாசம்னு ஒரு நூலை கொண்டு வந்தார். உங்களுக்கு ரொம்ப நுட்பமாக இருக்கிறது புரிந்து கொள்வது கடினம், அவருக்கும் தெரியுது. நம்முடைய குரு முதல்வர் தந்த நூல்கள் மாணாக்கருக்கு எல்லாத்துக்கும் புரிய கடினம். ஏன்னா ரொம்ப மேலான பக்குவத்தில் இருப்பவர்களுக்கு சரி, நம்ம போன்றவர்களுக்கு அது கொஞ்சம் சிரமம். அதனால் என்ன பண்ணார், அதை நீங்கள் படிக்கிறது கடினம்தான், தயாராகுங்க, ஒரு நாள் படிக்கலாம். உமாவிஸ்வாச்சாரியாருக்கும் தெரியுது. அடுத்தால என்ன பண்ணாங்க, சிவஞான சித்தியார் ஆசிரியர் நல்ல விரிவாக கொடுத்துட்டார். ஒவ்வொரு பாட்டுக்குமே இங்கே ஒரு 5-6 பாட்டு 10 பாட்டு அப்படின்னு எழுதுனா அப்போ நல்லா புரியும். வாடா தம்பி உட்கார்றா, உனக்கு நான் சொல்கிறேன் பார் அப்படின்னு ஒரு சூத்திரத்தை எழுதி a+b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² + b² + 2ab அப்படின்னு அதில் அந்த நம்பர்களை அதில் போட்டு a இஸ் ஈக்குவல் டு இது, b இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ, அப்போ a² அடுத்த ஸ்டெப்பை போட்டு அப்படி ஒரு 14 ஸ்டெப் எழுதுறார். இப்போ தான் பையனை கொஞ்சம் புரியுது. ஏன்னா முதல் வரிசையில் இருக்கிற பையன் a² + b² அதுக்கு நம்பர் போட்டோன்னே பதில் சொல்லிட்டு போயிடுவான். நம்மால் எப்போ தான் ஃபார்முலாவா இது அப்படின்னு பார்க்கானே. அப்போ அவனுக்கு எப்படி சொல்லணும்னா அதை ஒன்றுன்னா எழுத சித்தியார் ஆசிரியர் இதை தான் பண்ணார். ஆனால் நமக்கு என்ன சிக்கலாயிருச்சு, 600க்கு மேலே பாட்டு சார், என்னைக்கு உட்காந்து படித்து முடிக்க, அதனால் அதை மூடி வரமா வச்சுட்டோம். அதனால் சிவபிரகாஷ் ஆசிரியர் உமாவிஸ்வாச்சாரியர் என்ன பண்ணார், உங்களுக்கு ரொம்ப நுட்பமாக இருந்தாலும் கடினம், ரொம்ப விரிவாக இருந்தாலும் டைம் இல்லை, ஆளாளுக்கு பரபரப்பு. காலையில் ஆஃபீஸ் போவீங்களா, ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க, நீங்கள் சித்தியாரை தேட இல்லைங்களா, வீட்டில் இருக்க சித்திக்கு காப்பி கூட கொடுக்க நேரம் இல்லை, புதுசாக சித்தியார் எங்கே தேட இல்லை, வேலைகள் அப்படி இருக்குது. அதுக்காக சொன்னேன் நான். ஏதோ மீனா குபராஜ் அம்மா சொல்ல நினைக்கப்படாது, நான் அந்த பக்கம் அப்போ அதனால் என்ன பண்ணார், இவர் ஒரு 100 பாட்டில் ஒரு புத்தகத்தை கொடுத்து விட்டார். நேற்று கூட சொன்னேன், பொது உண்மை என கருதி யானும் வளர் விருத்தம் 100 மாசில் சிவப்பிரகாசம் ஆகும் அன்றே அப்படி தான் கொடுத்தார். அந்த புத்தகத்தை அப்படியே சொல்கிறாரு. இதில் நான் சொன்ன செய்தியெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, சிவஞான போத ஆசிரியர் அதிலிருந்து சொன்ன செய்தி தான் வேறு சொல்லிட்டார். அதே டெக்ஸ்ட்டு தான். நான் உங்களுக்கு ரொம்ப நுட்பத்தையும் பேசலை, ஏன்னா புரிந்து கொள்ள கடினம். ரொம்ப விரிவாக இருந்தாலும் நேரம் உங்களுக்கெல்லாம் பரபரப்பான வாழ்க்கை. அதனால் ஒரு 100 பாட்டில் தந்த ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுன்னு படிச்சிங்கன்னா 3 மாதத்தில் செவி சார்ந்த உங்களுக்கு தெளிவாகிடும் அப்படின்னு தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர். பின்பு அவர் முதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். மற்ற அவர்கள் திருவடிகள் போற்றி, அவங்கள வணங்கணும், மற்ற அவர்கள் திருவடிகள் போற்றி விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி கருத்தில் உரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து ஆகமங்கள் கருத்தில் உரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து பொது உண்மை என கருதி யானும் வளர் விருத்தம் 100 மாசில் சிவப்பிரகாசம் ஆகும் அன்றே அப்படின்னார். அப்படி தான் கொடுத்தேன்னார். ஆனால் அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம், புரிய மாட்டேங்குது, அப்படி வச்சுக்கலாம். அப்போது இந்த சமவேத சக்தியான் அப்படின்னு சுவாமி சொல்லும் பொழுது ஒரு சொல்லை என்ன கொண்டோம்னா வினை அப்படின்னு ஒன்று கொண்டோம். இந்த வினை என்பது என்னன்னு முதல்ல புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா, வினை போகணும் அல்லது வினை போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? பொதுவாக வினை என்பது இருக்கிற வரைக்கும் பிறவின்னு சொல்லிட்டோம். அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல. கண்மம்னா வினை. வினையில் இருக்க அனுபவித்து எதில் அமர்ந்துன்னா இங்கே உலகத்தில் கொண்டே இருக்கு. இரு வினைகளுக்கு ஈடான யாக்கை அண்ணல் அருளால் நன்னி சிவபிரகாசம். இந்த இப்போ ஒரு உடல்கள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி உடல் வந்ததுனாலே
நல்ல வேளை எல்லாருக்கும் மானுட உடல் வந்திருக்கு. வேறு உடல்கள் வந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அந்த பாகுபாடு அல்லது வித்தியாசம் எங்கே இருந்தால் வினைக்கு ஏற்றார் போல் அப்படி தான் ஆயிடுச்சு. 2 விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த உலகத்தில் நமக்கு வந்திருக்கிற இந்த உடல்லாம் அடிப்படை வினை. வினைக்கு ஏற்றாப்புல ஏதோ நல்வினை செஞ்சுருக்கிறோம், அதனால் மானுட பிறவி கிடச்சிருக்கு. தீவினை இன்னும் நல்வினை செஞ்சுருந்தா தேவர் உலகத்தில் பிறவி கிடச்சிருக்கும். இன்னும் நல்லா செஞ்சுருந்தா. இன்னும் கொஞ்சம் குறைய செஞ்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, வாலாட்டிட்டு போயிருந்துருக்கணும், தெரியல ஏதோ. இந்த மானுட பிறவியிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி தோற்றத்தில், வாழ்க்கையில், அமைப்பில் வித்தியாசங்கள் பார்க்குறோம். அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னு கேட்டால் வினை. அப்போ நமக்கு இன்றைக்கி இருக்கிற அமைப்புக்கு அடிப்படை எதுன்னு சொன்னால் வினை முதல்ல. அதனால் வினை பற்றி தெரியணும். 2வது, வினை இருக்கிற வரைக்கும் பிறவி இருக்குது. இப்போ நம்ம டாக்டர்லாம் இருக்காங்க, சுகர் இருக்கிற வரைக்கும் இந்த புண்ணு ஆறாதுங்க, அதனால் சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்க டாக்டர் என்ன சொல்கிறார் முதல்ல. இப்போ காலில் புண்ணு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் முதல்ல அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. இல்லை டாக்டர் கால் புண்ணு ரொம்ப வலிக்கு, அதாம்மா அது சரியாயிடும், நீங்கள் சும்மா அதுக்கு மட்டும் மருந்து போட்டால் சரியாக வராது. அடிப்படையாக உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்குது, டயபெட்டிக், அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணால் அதுக்கு முதல்ல மாத்திரை போட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் புண்ணு ஆறும். அப்போ சுகர் இருக்கிற வரைக்கும் புண்ணு ஆறாது, வினை இருக்க வரைக்கும் பிறவி மாறாது. அப்போ அடிப்படையாக ஏன்னா நம்ம என்ன வழிபாடு முதல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறோம், பிறவியிலிருந்து வெளிவர வேண்டும், அவனுடைய திருவடிகளில் இடம்பெற வேண்டும், அதுதான் நிலையான இன்பம், அதுதான் முக்தி இன்பம் அப்படிலாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ அதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா முதல்ல என்ன செஞ்சுருக்கோம்னா பிறவியிலிருந்து வெளிவர வேண்டும். அப்படின்னா இனிமேல் பிறக்கக்கூடாது. அப்போ பிறக்கிறதுக்கு எது காரணமாக இருக்குன்னாரு, வினை. அப்போ வினையை பற்றி 2 செய்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி இந்த மாதிரி இருக்கோன்னா அது காரணம் வினை. இந்த வினை இருக்கிற வரைக்கும் பிறந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் நம்ம நோக்கம் என்னென்னா பிறந்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் நம்ம என்ன ஒரு முடிவு கொண்டோம், போதுங்க, அதனால் வந்து இனிமேல் இந்த பிறப்புன்னு வந்து, ஏன்னா பிறவி என்பது சிற்சில இன்பங்களை தருவது போல இருந்தாலும் அது வந்து துன்பமுடைத்து. நிலையான இன்பம் என்பது அங்கே. நேற்று கூட நான் சொன்னேன், இந்த உலக இன்பங்களுக்கு சிவஞான சுவாமிகள் எப்படி காட்டுறாருலாம் சொன்னேன். வெற்று என்பினை கடித்து அழகு புண்ணாய் குருதி விழும் அதை பருகு நாய் போல்ன்று போயிட்டார் வந்து. அதனால் இந்த உலக இன்பங்கள்லாம் அவ்வளோதான், சிற்றின்பம். சிற்றின்பம்னா சில நேரம் வரைக்கும் நீடிக்கும் இன்பம், அவ்வளோதான். நிலையான இன்பம் வந்து வேணும்னா அதை தர வல்லவனும் அவன்தான். மாறிலாத மா கருணை வெள்ளமை, அது அவன்தான், எல்லாருக்கும் கொடுக்க இருக்கிறான். அப்போ இப்போ நம்ம ஒன்றே ஒன்று தான் தெரியணும், என்னன்னா வினையிலிருந்து வெளியே வந்துடணும் சார். அதில் யாருக்கும் எந்த சந்தேகமே கிடையாது. இல்லை சார் நான் கொஞ்ச நாள் செய்யலாம்னு நினைக்கிறேன், அதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. வினையிலேருந்து வெளியே வந்துடும். கடன் தொல்லையிலேருந்து வெளியே வரணும்னு வச்சுக்கிங்களேன், முதல்ல என்ன செய்யணும், கடன் வாங்கக்கூடாது. முதல்ல கடன் வாங்கக்கூடாது. இப்போ கடன் தொல்லையிலேருந்து வெளியே வரணும்னு வச்சு நோட்டு எடுத்து எழுதுனா, நான் 7 விதமான கடன் வாங்கி வச்சுருக்கு. ஹவுசிங் லோனாக இருக்குது, கார் லோனாக இருக்குது, கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்ட வேண்டி இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட வாங்கியிருக்கு, இப்படி அதாவது இருக்குது. இப்போ இந்த கடனை வாங்கி அந்த கடனை அடைச்சேன், அந்த கடனை வாங்கி இந்த கடனை அடைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட்டு வெளியே வர முடியாது. அப்போது இப்போ கடனை விட்டு வெளியே வரணும்னா முதல்ல என்ன செய்யணும், கடன் வாங்கிறத முதல்ல நிறுத்துங்க சார். சரி இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒரு 7 லட்ச ரூபா இருக்குது. சரி பார்ப்போம், அது எது யார்கிட்ட வாங்கினது, அதுக்கு வந்து வட்டி விகிதம் எப்படி இருக்குது, அல்லது ரொம்ப காலமாக இருக்குது, எதை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கும். அதுக்கு ஒரு திட்டம் போட்டு ஒரு 2 வருஷத்தில் இது எல்லாத்தையும் அடைச்சிடலாம் கொடுங்க அப்படின்னா அட்லீஸ்ட்டு 7, 6 ஆகும், 6, 5 ஆகும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார், இன்னொரு 1.5 லட்சம் இருக்குது, பையன் படிப்புக்கு வாங்கினது, அதை மட்டும் கட்டிட்டோம்னா அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல. அப்போது முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா கடன் வாங்கிறத முதல்ல நிறுத்தணும். இனிமேல் கடன் வாங்கி ஒரு காரியம் பண்ணுறதா இல்லை, அதனால் வேண்டாம். வினையிலிருந்து வெளியே வரணும்னா முதல்ல என்ன பண்ணணும், நிறைய கடன் ஏற்கனவே இருக்குது, சஞ்சித கண்மம்னு நேற்று சொன்னோம், நிறைய இருக்குது தலையில், இருக்கட்டும் ஒரு வாரமாக வச்சுக்கிடுவோம். முதல்ல புதுசாக செய்கிறத நிறுத்திவிடும். நிறுத்தினோம்னா என்ன ஆகும்னா அந்த நம்பர் ஸ்டாண்டர்ட் ஆகிடுமா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டா ஒரு 4 பேரும் எடுத்துகிட்டு போகிறது பரவாயில்ல. எவ்வளோ 4000 பேரும் எடுத்தாச்சு, இன்னொரு 4 எடுக்கிறதுல என்ன இருக்குது, எடுத்து போயினாலும் கழிச்சுட்டு நேரம் அவர் கூட அங்கே போய் உட்காந்துக்கலாம்.
அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா வினை செய்கிறத நிப்பாட்டிடணும். செஞ்சுடலாமா? வினை நிப்பாட்டிடலாமா? ஒரு ஸ்ட்ராங்கான பதில் வரலையே சார். ஒரு காப்பி குடிக்கிறத கூட நிப்பாட்ட முடியல, 5-10 மகளுக்கு போனோமே நாங்கள் எங்கே வினையை நிப்பாட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னங்க? வழிவகை வேணும். இப்போ அவங்க என்ன தானே, நாங்கள் வினையை நிறுத்த ரெடி, வழியை சொல்லு. தண்டமணி ஐயா ரொம்ப தெளிவு. அவர் திருப்பூர் கிளாஸ்லேயே நம்மளை அப்படியே நிற்க வச்சு என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிம்பார் வந்து. ஆனால் என்ன சொல்லாரு, வினையை நிறுத்த நாங்கள் ரெடி, வழி சொல்ல நீ ரெடியா அப்படிங்கிறார் நம்மளை வந்து. தெரிஞ்சாதான் நாம நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு போனேன், தெரியாமத்தானே நானும் உங்க கூட சுத்திட்டு இருக்கிறேன் வந்து. அங்க பாருங்க சார், வழி சொல்ல போறீங்க, அங்கொண்டு உட்கார வச்சு அக்கல இருக்கியா நீ அப்படிங்கிறாங்க அந்த. 2 வினை இருக்கா? பரவாயில்லம்மா, எனக்கெல்லாம் 2000 இருக்கு. இப்பதானே கிளாஸ் களை கட்டுது. நல்வினை செய்யணும்ல, தீவினை தானே செய்யக்கூடாது. ஆனால் நான் முதல்ல ஒரு சொல் சொன்னேன், வினை இருக்கிற வரைக்கும் பிறவி இருக்கும்னு. அப்போ நல்வினை இருந்தாலும் உங்களுக்கு பிறவி வேணுமா? வேண்டாம். அப்போ என்ன செய்யணும்? நல்வினையும் செய்யக்கூடாது. ஆமாம், நல்வினை செய்யக்கூடாதுன்னு சொல்ல, நல்வினையும் செய்யக்கூடாதுன்னு நான் செய்யறது வினையா போச்சுடா. அது எவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. இல்லை எனக்கு தெரியல, இங்கே தான் முடிவு பண்ணேன். இப்போ இன்னைக்கு அதை முடிவு பண்ணி தான் நான் உட்கார்ந்துருக்குறோம். நல்வினைன்னு அதாவது பாடம் புரிகிற மாதிரி நடத்தினா நல்வினை, புரியாத மாதிரி நடத்தினா தீவினை. அப்படி வச்சுக்கலாம், சிம்பிளா இல்லை? இதுக்கு பதில் கரெக்டா சொன்னா நல்வினை, பதில் சொல்லலைன்னா தீவினை. நல்ல சத்தமா சொல்லுங்க, நிறைய பேர் இல்லைங்கிறாங்க. முன்னாடி வந்து இந்த வீடியோ பக்கத்துல இருந்து சொல்லுங்க. அப்படி போடு. இது கேட்கல, கேட்காது அதானே, இது கேட்காது இல்ல. எப்படி எவ்வளவு விவரம் நாங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் நடத்துறதெல்லாம் நல்ல தெளிவா தான் இருக்கான், அது நல்வினையா. அது சில பேருக்கு புரியலைன்னா அது அவங்க தீவினையா. இதெல்லாம் நான் அவரை சொல்லி கூட்டுறல, நீங்க ஏதாவது நினைச்சுறீங்க. சுதா என்ன நினைக்கிறாங்கன்னா, திருப்பூர் வந்து சொல்லியே கூட்டு வந்திருக்கான் பாரு அந்த ஆளை அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன அப்படிலாம் கிடையாது. நான் சொன்னேன்னாமா திருப்பூர் வகுப்புல இப்படிலாம் சொல்லு. முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டு, வினை எனப்படுவது யாது ஒரு கேள்வி. ஏன்னா அது தெரிஞ்சாதான் நல்வினையா தீவினையா அதெல்லாம். அப்புறம் முதல்ல வினைனா என்ன, அந்த வினை என்பதில் இருந்து வெளியே வரணும்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சாத்தானே அது அதுக்கப்புறம் செய்கிறது செய்யாமல் இருக்கிறதெல்லாம். அது என்னன்னு தெரியாமலே நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ யார் மேலே போய் என்னன்னு சொல்ல முடியும்? அப்போ முதல்ல வாட் இஸ் வினை அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும். அம்மா சொன்னாங்க செயல், செயல் தானே வினைன்னாங்க. ஒரு அடிப்படையாக பதில் சொன்னால் அப்படி தான். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான். இப்போ போன பிறவியில் அதுக்கு முந்தின பிறவியில் செய்த செயல்கள், ஏதோ நல்ல நற்செயல்கள் செஞ்சுருக்கிறோம், அதனால் இன்றைக்கி இப்படி இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஏதோ நம்ம ஏதோ தீய செயல்கள் செஞ்சுருக்கலாம், அதனால் சில இடையூறுகளை நம்ம அனுபவித்து கொண்டு, அது வேறு இல்லை. அப்போது மனசில் கூட செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம், அதுவும் சரி. ஆமாம், அதுவும் சரி. அப்போது முந்தைய பிறவிகளில் நம்ம செய்ததனுடைய the deeds what we have done we are quite experiencing it now. அவ்வளோதானே பாயிண்ட்டு. என்ன செஞ்சோமோ அதை இப்போ அனுபவிக்கிறோம். அப்போ அது என்ன ஒரு சிக்கலுங்கண்ணா வருதுன்னா, செய்ய 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 வினை பதிவாயிட்டே இருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க,
நல்வினையாக இருந்தாலும் அது பிறவிக்குத்தான் வித்தாகும். சிவஞான சுவாமிகள் எழுதுவார் பாஷ்யத்தில், நல்வினையும் தீவினையும் பொன் விலங்கும் இரும்பு விலங்கும் போல்வனு எழுதினார். வந்து தங்கத்தில் கஃப் போட்டிருந்தா மட்டும் என்ன பெரிய பெருமை? ஜெயில் தானே, பிறவிங்கிறது ஜெயிலு. அதனால் கூட்டு போகணும் சார், அவங்களாம் ரொம்ப பெரிய ஆட்கள், அதனால் தங்கத்தில் விலங்கு போட்டு பார்த்துருக்கேன்னா அவர் என்ன எழுதுகிறார் பாருங்க, நல்வினையும் தீவினையும் பொன் விலங்கும் இரும்பு விலங்கும் போல்வனன்னு எழுதிட்டார். அப்போ அதுவும் பிறவிக்குத்தான் எடுத்தாது. அப்போ நல்வினையும் வந்து எதுனா பிறவிக்குத்தான் வித்தாகும், தீவினை சொல்லவே வேண்டாம். நம்ம நோக்கம் வந்து பிறவியே வேண்டாங்கிறது தான். இந்த பிறவியில் நல்ல இன்பமாக இருக்கணுங்கிறது இல்லை, அது கொஞ்சம் சின்ன ஆசை தான். பெரிய ஆசை நமக்கு என்ன இருக்குன்னா பிறவியே வேண்டாங்கிறது. அப்போ பிறவியே வேண்டாம்னு என்ன பண்ணணும்னா வினையும் வேண்டாம், அப்போ நல்வினையும் வேண்டாம் தீவினையும் வேண்டாம். இதான் தெரியுது. இப்படி போகும்பொழுது சிக்கல் எங்கே வந்து நிற்குதுன்னா, வினை என்பது செயல் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா, தீவினை செய்யக்கூடாது சார், நல்வினை செய்யலாம்னு சொன்னால் பரவாயில்ல, ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா நல்ல செயல்களாக செய்யுங்க, தீய செயல்கள் பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை செய்யாதீங்க, நல்ல செயல்களாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் எங்கே சிக்கல் வந்துட்டுனா, நீங்கள் நல்ல செயலை செஞ்சு நல்வினை பதிவானாலும் பிறவிங்கிறீங்க. கேட்டால் பொன் விலங்கு அப்படின்ட்டீங்க. அப்போ அதுவும் செய்யக்கூடாதுன்னு ஆகுது. அப்போ என்ன தெரியுது, டோட்டலாக செயல்னாலே வினைன்னு ஆகுது. அப்போ வினை வராமல் இருக்குன்னா என்ன செய்யணும்? செயலற்று இருக்கணும். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே நேராக வீட்டில் போய் குப்பரை அடித்து படுத்துக்கணும். அதை கேட்டால் நாங்கள் வினை, பிள்ளைகள் சாப்பாடுங்க ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் இப்போ வினை செய்கிறதா இல்லை, மிகப்பெரிய தீவினை ஆகிப்போம் எல்லாத்தையும் வீட்டில் பட்டினி போட்டிங்கன்னா. ஏன் என்னதான் சார் செய்யணும்? ஒரு வினையை வச்சுக்கிட்டு இவ்வளவு பஞ்சாயத்தா சார்? வந்து கடைசியில் இப்போ அவங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னா அது பாட்டு இருந்துட்டு போடும் சார். வந்து ஏன்னா சுகருக்கு டாக்டர் அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது நம்மளே சார் அந்த சுகரே இருந்துட்டு போட்டு சார், நீங்கள் படுத்துகிற பாடு சில நினைக்கிறோம்ல. ஏன்னா என்ன இந்த கேழ்வரகு தான் சாப்பிட்ணுங்கிறான், இதை சாப்பிட்ணுங்கிறான், அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு 4 கிலோமீட்டர் நடக்கணுங்கிறான். வந்து இதெல்லாம் பார்க்கும் பொழுது கடையில் சுகரே, அந்த டாக்டர் படுத்துகிற படம் பார்க்கும்போது சுகர் படுத்துறது கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இவங்களாம் நல்ல டாக்டர்கள். வேறு நான் போய் யாரை பார்க்கணும் அந்த டாக்டராக சொன்னேன். வந்து அதனால் வந்து அதை பார்க்கும்பொழுது என்னென்னா அது மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க, என்ன தான் சார் பண்ணுங்கிறீங்க, அந்த வினை இருந்துட்டு போடும் சார். வந்து அது பாட்டு ஒரு வாரமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்போ வினை என்பது செயல் என்று சொன்னால் என்ன சிக்கல் வந்துடுதுன்னா, செயல் செய்யக்கூடாதுன்னு ஆயிரும். வினைக்கு செயல் செய்யாமல் நம்மால் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் முதல்ல எப்படி செயலற்று இருக்க முடியும்? எல்லாருக்கும் பொறுப்புகள் இருக்கே இல்லைங்களா? குழந்தையாக இருந்தாலும் ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், ஹோம்ஒர்க் எழுதணும். கொஞ்சம் பெரியவங்களாகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, வேலைக்கு போகணும், வேலை பார்க்குற இடத்துல ஒழுங்காக வேலையை செய்யணும். அப்புறம் ஏன்னா சம்பளம் வாங்குகிறோம், சம்பளம் வாங்குறதுக்கு உரித்தான வேலையை ஒழுங்காக செய்யணும். செய்யலைன்னா அது வினையாயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேலைக்கு போகிறவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை செய்யலைன்னா வினையாயிடும். வியாபாரம் பண்ணுறவங்க வியாபாரத்தை தர்மத்தில் செய்யலைன்னா வினையாயிடும். எல்லாமே பாடம் நடத்துகிறவங்க ஒழுங்காக பாடம் நடத்தலைன்னா வினையாயிடும். எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு இது இருக்குது. ஏன்னா ஒரு அப்போ அதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் வினைக்கு வழி. நம்ம ஒவ்வொரு கதவே அடைச்சிட்றோம், என்ன வினை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ அவங்க கதை அடைச்சோம். அப்போ என்ன தெரியுதுன்னா, செயல்கள் வினையாகின்றன அப்படின்னா சிக்கல் எங்கே வந்துடுதுன்னா, அப்போது செயல்கள் செய்யக்கூடாதுன்னு, அது செயல்கள் செய்யாமல் நம்மால் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை சார் நான் வந்து துறவி ஆகிட்டேன், ஞானியாக போய் நான் எந்த செயலும் செய்யலை, பேசாமல் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு வந்து இப்போ நான் யார்ட்டையும் போகிறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை, வந்து எந்திரிச்சே எங்கேயும் வெளியே போகிறதில்ல, பேசாமல் அந்த ரூமில் உட்காந்து, அதனால் இப்போ எனக்கு வினை வராது அப்படின்னா அங்கேயும் வருமா வினை? என்னன்னாரு, மனசு சும்மா இருக்குது, எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கும். மனசில் வர்ற எண்ணங்களும் வினையாக பதிவாகுமா? ஏன்னா நேற்றே சொன்னோம், வினை எப்படிலாம் வருதுன்னாரு,
காயத்தினால் செய்யலாம், உடல் வழியாக செய்கிறது, வாக்கினால் செய்கிறது. அப்படின்னா நல்ல ஒருத்தரை வாழ்த்துறோம், நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், ஒருத்தரை மகிழ்விக்கிறோம், அது ஒரு நல்வினை தான். அதே நேரத்தில் ஒருத்தர் வருத்தப்படும்படியாக பேசிடுறோம், அது தீவினை தான். இது ஆமாம், இது ரெண்டும் சரி. மனசில் நல்லவையாக நினைக்க அதெல்லாம் நல்வினை ஆகுமா? தீவினையாக, அதாவது தவறாக நினைக்க அவன்லாம் நல்லா வாழ்ந்துடக்கூடாது, இவன்லாம் இது என்னை எதிர்த்தாம்ல அவன் போய் இப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது அது தீவினையா மனசில் நினைக்கிறது. ஏன்னா திருமணம் சொல்லுது பாருங்க, எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. அப்போ மனசில் நினைக்கிறீங்க, நல்லா நினச்சிட்டு இருந்தாலே நல்லா இருப்பீங்க சார் அப்படின்னு வச்சுக்கோங்க. சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்களா, என்ன சார் பண்ணீங்க அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, மனசில் நல்லா நினச்சிட்டு இருந்தேன், சும்மா நினச்சதுக்கேவா சார், நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், எனக்கு கிடைக்கல ஆனால் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னாரு. நல்லா தான் நினச்சிட்டே இருங்க. நீங்கள் அதை செஞ்சு இதை செஞ்சேன்னா என்ன எண்ணத்தில் செஞ்சீங்கன்னு தெரியலையே இல்லைங்களா? அதனால் என்ன மனசில் நல்ல எண்ணங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உண்மையிலே பாருங்கம்மா, 120 பேருங்க வந்தோம். எல்லாருடைய நல்ல எண்ணங்கள் பாருங்க, ஒரு சிரமம் இல்லாமல் நல்ல தங்குறதுக்கு ரூமு, நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு ஹாலு, சரிங்களா? கங்கை அப்படி ஆர்ப்பரித்து ஓடிக்கொண்டிருக்கு, யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போ காரணம் என்னன்னாரு, எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. நல்லா இருக்குது. காலையில் ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே மூர்த்தியோட அப்படியே ஆனைக்கால இருந்து கிளம்பி இது பண்ணி நொடித்தான் மலை வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டார். திரும்ப பொத்துன்னு 10:45 கீழே இறங்கிட்டோம். ஏன்னா டீ குடிக்கிறக்காக இறங்கினது மாட்டிக்கிட்டோம் அங்கே இல்லைங்களா? அப்படியே கூட்டிகிட்டு போனாப்புல. தான் என்னை முன்படைத்தான்ல, எங்கே கையில் அங்கே மேலேயே அங்கேயே கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாப்புல. அதனால் அப்படியெல்லாம் போயிட்டு வந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த குறையும் இல்லாமல் நாம் இங்கே இருக்கிறோம் அப்படின்னா என்னன்னா, எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை. ஞானசம்பந்தர் வாக்கு. எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை. எண்ணில் தீய கதியாக இருந்தால் யாதும் ஒரு நன்மை இல்லைன்னு இருக்கும் இல்லைங்களா? அப்போ மனசும் இதாவது இப்போ நீங்கள் கந்தர் அனுபூதிகள் சொல்கிறார், சும்மா இரு அறை என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேங்கிறார். யார் அருணகிரியார் சொல்கிறார், அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேன் அப்படிங்கிறாரு. என்னத்துக்கு உபதேசம் என்ன சொன்னார் முருகப்பெருமான்? சும்மா இருன்னார். நம்மளெல்லாம் அப்படி வீட்டில் சொல்ல மாட்டாங்களான்னு எவ்வளவு நாள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? வீட்டில் வேலை வாங்குறாங்க, ஆஃபீஸில் போனால் வேலை வாங்குறாங்க, எல்லோரும் நம்மளை வேலை வாங்குறாங்க. யாராவது நம்மளுக்கு சும்மா இருங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நடராஜன் சார் அப்படியே யோசிச்சு பார்க்காரு, எங்கே சார் அதெல்லாம் காலேஜ் போனால் அதை இப்படி பாடாடுங்கிறான், வீட்டுக்கு வந்தால் இதுங்கிறாங்க இல்லைங்களா? ஆமாம், இல்லை எல்லா வீட்லையும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் யோசிக்காதீங்க, அவங்க நம்ம வீட்டில் மட்டும்தான் இப்படி இருக்குமா அப்படின்னு பயப்படுறாரு. அப்படிலாம் இல்லை. உங்கள் வீட்டில் வாயை தரக்கூடாது என்ன பாருங்க. ஆமாம், வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேணும் அப்படின்னு சுந்தரர்கிட்ட சொன்னா பாருங்க சுவாமி. அப்போ வீட்டில் அம்மா சாமி மாதிரி, நீங்கள் அப்படி பெருமையாக வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடும். நீங்கள் சுந்தரர் மாதிரி அப்படி வச்சு விடுவோம் நாங்கள். ஆமாம் சொல்லலாம்ல. இவர் பேசின உடனே ஒரே வார்த்தை தானே சொன்னான், வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்வார். என்னடா உன் வார்த்தை ஜாலத்தில் ஏட்ட காட்டுறேன்டா, வீணாக பேச வேண்டான்னு சொல்ல சுவாமி. அதை சொல்ல கவனம் பாருங்க. பெரிய புராணம் பெரிய புராணம் மாதிரி ஒரு புராணங்க, அமங்கலமான நிகழ்வுகளை கூட மங்களமான சொற்களில் போடக்கூடிய பெரிய வித்தகர் அவர். அதனால தான் தெய்வ சேக்கலார்னாங்க இல்லைங்களா? எல்லாரையுமா சொன்னாங்க இல்லை பேசுறது சுவாமி எதிர்த்து, நமக்கே அது ஒத்தூரில் பித்தான் இவனுக்கெல்லாம் பைத்தியம் முடிச்சிருக்காருலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. நமக்கே கேட்டால் ஒரு மாதிரி பதறுது. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போ அவன் டே குறைஞ்சபட்சம் அவன் என்ன பண்ணிக்கலாம், லூஸ் மாதிரி பேசாத, நான் யாருன்னு தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். சொல்ல என்ன சொன்னான் பாருங்க, உன்னுடைய வார்த்தை ஜாலத்தில் நீ ஏன்டா கேட்டாத. அதை கூட ரொம்ப ரொம்ப அன்பாக தான் சொல்கிறான். வித்தகம் பேசணும், நீ பெரிய வித்தகம் தான், தமிழ் சமர்த்தர் நீ. பின்னாடி தாய்மான சொல்லணும்னு சொல்கிறார். பித்தர் இறை என்றறிந்து பேதைவால் தூதனுப்புவித்த தமிழ் சமர்த்தர் மெய் புகழ்வது என்னாலோம்பர்.
சுந்தரருடைய புகழை என்னைக்கு நான் பேச போகிறேன்னு தெரிலங்கிறாரு. யார்? தாய்மான சுவாமிகள். தமிழ் சமர்த்தர், நம்ம குழந்தைகள்லாம் சொல்லுவார் ரொம்ப சமத்து பொண்ணு அப்படிங்க இல்லையா, அதை மாதிரி சுந்தரர் சொல்றார். பித்தரிரை என்றறிந்து பேதைபால் தூது அனுப்புவித்த. அந்த அம்மாட்ட போய் தூது போய் சொல்கிறாரு. அது தெரியாமல் ஒருவேளை பண்ணி இருந்தேன்னா சில அமைப்புகள் அப்படி இருக்கும், யாருன்னு தெரிஞ்சிருக்காது. அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ வந்தது சுவாமின்னு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, தெரிஞ்சு அனுப்புனே நீங்கிறாரு. பித்தரிரை என்று அறிந்து பேதைபால் தூது அனுப்புவித்த தமிழ் சமர்த்தர் மெய் புகழ்வது என்னாலும். அதனால் இவர் இப்படி பேசவும் அவன் ஒரே வார்த்தையில் கட் பண்ணான். அதான் சுவாமி வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்தேன். திருநாவுக்கரசு நாயனார் ஆட்கொள்ளும் பொழுதும் இதே மாதிரி ஒரு சொல்ல திலகவதியார் மூலமாக சொல்லுவோம். கைலை குன்றுடையார் திருநீற்றை அஞ்செழுத்தோதி கொடுத்தார் இல்லைங்களா. அந்த திருநீர் வாங்க வந்தோடனே பெருவாழ் வந்தது. என்ன அந்த திருநீரை கொடுக்கும் பொழுது அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. திலகவதியார் இல்லைங்களா, அக்கா தம்பிக்கு சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க பாருங்கள், பணி செய்வீர்னாங்க. பாருங்கள், அதில் கூட ஐயோ அதிலெல்லாம் பெரிய நுட்பம், அப்படியே உள்ள போனால் நேரம் ஆகிடும். இருந்தாலும் அதை மட்டும் சொல்கிறேன். அந்த இடத்துல பணி செய்வீர் அப்படின்னு பன்மையில் போடுவாங்க திருநாவுக்கரசரை. அக்கா தம்பி டேய் நல்ல பணி செய்யடா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, தம்பி தானே இல்லைங்களா. அவ்வளோ அப்படி சொன்னவங்க தான், சொன்ன நாக்கு தான் அது. எல்லா இடங்கள்லேயும் பன்மையில் பேசலை. எப்போ இவர் சமணத்துக்குள்ளே போனாரோ அப்போ சொல்கிறப்ப சொன்னாங்க என்பின்னே வந்தோனை அப்படிம்பாங்க. திருவதி பெருமான்கிட்ட போய் வழிபாடு வைக்கிறாங்க. காவலர்த்தும் குளந்தொட்டும் கடப்பாடு வலுவாமல் அந்த பணி வேலை செய்த அவளும் அம்மா அக்கா தானே. அந்த வழிபாட்டு என்னத்துக்கு வழிபாடு செய்கிறாங்க அப்படிங்கிற சுவாமி சொல்கிறார். ஏன்னா அந்த அக்கா உயிர் வாழ்ந்ததே தம்பிக்காக தான். என்ன சொல்கிறார், எந்தையும் எம் அம்மையும் அவர்க்கு எனை கொடுக்க இசைந்தார்கள், அந்த முறையால் அவர்க்கே உரியதனான் என இவ்வுயிரை அவ்வுயிரோடு இசைவிப்பென முயற்சித்தார். அப்பா புகழனார் என்ன பண்ணாங்க, அம்மா பின்னாடியே கூட போயிட்டாங்க. அந்த காலத்து நெறி எப்படி, அதனால் என்ன பண்ணாங்க கூட போயிட்டாங்க. எப்படி கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு வர மாதிரி கூட போகிறது, அப்படி எங்கே விண்ணுலத்துக்கு கவர் பண்ணால் இவங்க கூட போயிட்டார். கற்புடைய மனைவியார் மாதினியார் தாம் கணவனார் உடன் சென்றார். சேக்கலார் சுவாமி. நான் எது சொன்னால் அந்த மாதிரி நிகழ்வு கூட மங்களமான சொல்லியே சொல்கிற பழக்கம் வருது. அதனால் உடனே அந்த அம்மாவும் வந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் அல்லது அந்த காலத்து இதில் அப்படியே போய் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அப்படியே அவர் சொன்னார், கற்புடைய மாதினியார் தாம் கணவனார் உடன் சென்றார். எங்கே காலையில் ரெண்டும் காய்கறி வாங்க போகிற மாதிரி கூட போயிடுதுன்ட்டார். அவ்வளோதான். அவர் எங்கே போனார், அவரும் இறந்து போயிட்டாருன்னு சொல்லலை, விண்ணுலகு சென்றார்னார். என்னமோ டூர் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அவரை. இவரை அந்த அம்மா கூட போயிருக்காங்கன்றார். இப்போ அக்கா தனியாக இருக்கிறாங்க. இப்போ அக்காவுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்க கணவன் இறந்து போயிட்டார். அது எங்கே, போர்க்களத்தில். அதனால் வந்து போர்க்களத்தில்னா என்ன ஆயிடுச்சோம், கத்தையெல்லாம் குத்திட்டான், ஏதோ பண்ணிட்டான். நல்ல வேளை இந்த காலத்து இந்த நியூஸ் பேப்பரில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கத்தியால் சதக்கனை குத்தி அவர் துடித்து செத்தார் அப்படின்லாம் எழுதியிருந்துருப்பான். மகாபாவி அப்போ அவன்லாம் இல்லை. சேக்கலா சமையல் என்ன பண்ணார் பாருங்க, போர்க்களத்தில் நடந்தது. உயிர் கொடுத்தார் புகழ் கொண்டார்னார் கலிப்பகையார். ரெண்டே வாரத்தில் முடிச்சுட்டு உயிர் கொடுத்தார் புகழ் கொண்டார். என்ன நாட்டுக்காக உயிர் கொடுத்தார்னா அது வந்து புகழ் இல்லைங்களா. அதனால் உயிர் கொடுத்தார் புகழ் கொண்டார். செய்தி தந்தி வந்துடுது. இந்த அம்மாவுக்கு இந்த கல்யாணமே ஆகலை, உறுதி தான் பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயம் பார்க்க இன்னும் உறுதி கலந்து. ஆனால் அந்த நெறி பாருங்கள், எங்கள் அப்பா போகும் எங்கள் அம்மா போயிட்டாங்க. அந்த நெறி அப்படி உலக நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியவங்களுக்கு சொல்ல வேண்டாம். குழந்தைகள் அம்மா அப்பாவை பார்த்து தான் வளருது. என் பையன் எதிர்த்து பேசுதான்னு சொல்லாதீங்க. எங்கே பார்த்தான் அதை, ஆனால் அதோடு நிறுத்திக்கிறேன். ஏன் சார் இது பண்ணுறான்? குழந்தைகள் திருமுறை படிக்குது, எங்கே பார்த்துச்சு, அம்மா அப்பா படித்தது பிள்ளைகள் படிக்குது. அதனால் குழந்தைகள் வந்து யாரை பார்க்குறாங்க, அம்மா அப்பா பார்க்குறாங்க. அதனால் வந்து அம்மா அப்பாவுக்கு தெரியணும் குழந்தைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. நீங்கள் நேர்மையாக இருங்க, குழந்தை நேர்மையாக இருப்பான். நீங்கள் சுவாமியை வழிபாடு அன்போடு செய்யுங்க, அவனும் அன்போடு வழிபாடு செய்யும். நீங்கள் உங்கள் அம்மா அப்பா வணங்குங்க, அவன் உங்களை வணங்குவான். இப்படி தானே
இதில் என்ன இது இருக்குது, பெரிய சூட்சுமம் ஒன்றும் இல்லையே. ரொம்ப அதனால் என்ன பண்ணார், இது அம்மா அப்பா பார்த்தது. அப்போ வந்து அநேகமாக ஒரு 12 இல்லை 13 வயசு இருக்கும், 6ஆம் கிளாஸு. அந்த காலத்து அமைப்பு கல்யாணம் உறுதி பண்ணிட்டாங்க. வந்து இப்போ வருத்தப்படக்கூடாது, ஏப்போ அப்படிலாம் நடந்திருக்கு, இப்போ நமக்கு தான் 25 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லப்படாது. கால அமைப்பு அப்படி. அந்த ஆனால் அந்த அம்மா நெறி பாருங்க, அந்த புகழ் உயிர் கொடுத்தார் புகழ் கொண்டார்னொன்னே இவங்க வந்து இருந்தாங்க. அதை சேக்கலார் சாமுவேல் என்ன வார்த்தை போட்டார் பாருங்க, எந்தையும் எம் அம்மையும் அவருக்கு எனை கொடுக்கை செய்தார். எங்கள் அம்மா அப்பா முடிவு பண்ணாங்க, நாங்கள் வாட்ஸ்அப்பில் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் சொல்லலை. எங்கள் அம்மா அப்பா முடிவு பண்ணாங்க, அந்த முறையால் அவருக்கே உரியது நான்னார். அதனால் வந்து நான் உங்களுக்கு, எனவே இவ்வுயிரை அவ்வுயிரோடு இசைவிப்பன் என முயற்சித்தார்ன்ட்டார். வந்து இப்போ தம்பி காலில் வந்து விழுந்தார். அப்பாவும் போயிட்டாங்க, அம்மாவும் போயிட்டாங்க, நீங்களும் போயிட்டீங்கன்னா எனக்குன்னு யார் இருக்கிறான்னார். அந்த அக்கா உயிர் வாழ துணிந்ததே தம்பிக்காக. அதை சேக்கலார் சாமுவேல் பதிவு பண்ணுறார். ஏன்னா இல்லாமல் அந்த அக்கா உயிர் வாழ்ந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு நேரம் சொன்ன நெறியில் போய் இல்லையே, அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அப்புறம் தான் உட்காந்துருந்த அந்த அம்மானு வந்துடும். திலகவதியார் இந்த உலகத்தில் இருந்ததே யாருக்குண்ணா, தம்பியார். அப்படியே சொல்லார், தம்பியார் உளராக வேண்டும் என வைத்ததையா. நீங்கள் அங்கனை பாருங்கள், அங்கனையும் பண்மையில் தான் பேசுகிறாங்க. தம்பியார், தம்பின்னு சொல்ல, தம்பியார் உளராக வேணும் என வைத்ததையா அம்பன்முனி நூல் தாங்காது அனைத்துயர்க்கும் அருள் தாங்கினர். என்ன சொல்கிறார், தம்பியாருக்காகத்தான் இருந்தாங்க. இப்போ தம்பி எதிர்கட்சிக்கு போயிட்டு வந்து, எதிர்கட்சி எம்எல்ஏனா தான் உடனே அவன் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருவானே. அதனால் அங்கே கொடுத்தா வரது போலாம் காலில் விழுந்துச்சு, தர்மசேனா ரொம்ப நல்லா இருக்குன்னு அங்கே போய் உட்காந்துட்டு தம்பி. இப்போ அக்கா போய் திருவதிகளை வழிபாடு செய்யணும். அப்போ ஒரு வார்த்தை போட்டாங்க, என்பின்னே வந்தோனை அப்படின்னா. இப்போ தம்பியார் இல்லை, என்பின்னே வந்தோனை பரசமய கொடியிலிருந்து மீட்டு அருள வேண்டும்னு கேட்டாங்க. ஒன்று. அடுத்தால ஒரு இடத்துல நகர ஓட்டு போடுவாங்க. எப்போன்னா கதை வேகமாக போகுது. இப்போ பைபாஸில் வண்டி ஓட்டி நேராக இப்போ வைத்தியவலிக்கு வந்தாச்சு. வந்து ஏம்மா என்ன பண்ணணும், சமணத்தில் இருந்து 40 வருஷம் சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. டாக்டர் அம்மா எப்பவுமே என்ன முறைக்காங்க, வினைய சொன்னால் இவன் என்ன எங்கேயோ போயிட்டு இருக்கானே அப்படின்னு அவங்க வேறு என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் அதனால எங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். வந்து என்னங்க அவங்க வேற பிடிச்சிட்டே இருக்கு. இப்போ 2 பக்கம் பார்க்க முடியல, கிங் செக் மாதிரி. நான் அந்த ஒரு பக்கம் தான் பார்த்து பேசிட்டு இருக்கு. இங்கேயும் நீங்கள் இதில் உங்கள்கிட்ட மாட்டினான்னா முடிஞ்சுது. இப்போ வந்து அப்புறம் நான் உடனே சாது பண்டார போக வேண்டியதாண்டு எந்திரிச்சு போயிடுவேன். இப்போ ஆமாம். என்னங்க மணி வேற விறுவிறுன்னு போகுது. அந்த கெடியார் நம்ம பேச வரும்பொழுதெல்லாம் வேகமாக போகுது. காலையில் மூர்த்திகள் பாடும்பொழுது அப்படி தான் உருன்னு போச்சு. வந்து இன்னொரு 1 மணி நேரம் இருக்குமான்னு பார்த்தா 1/2 மணி நேரம் தான் இருக்குது. அப்புறம் சரி, நான் காலையில் ஒரு 8:45 ஆயிருக்குமான்னு பார்த்தா 9:15 அப்படிங்க. வந்து அது செக் பண்ண சொல்லுங்கள் அந்த கெடியாரத்தை எதுக்கும். வந்து அப்போது அந்த வயிற்று வலி வந்தது இல்லையா, ஒருத்தனை வந்து அது என்ன பண்ணார், அவர் எல்லாமும் பண்ணி பார்த்தாங்க. அங்கேயும் என்னோ மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தாச்சு, ஒன்றும் சரியாக வரல. அதனால் என்ன பண்ணாங்க, அங்கேருந்து ஒருத்தரை யாருக்கும் தெரியாமல் அனுப்புகிறார். ஏன்னா எதிர்கட்சி சொன்னால் மாலை முரசில் போட்டு கிழிச்சிருவான். அதனால் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப தனக்கு நம்பிக்கையாக தனக்கு உணவு பண்ணி கொண்டு இருந்தவன் பருமாறுற பையன், அவனை கூப்பிட்டு தம்பிங்க வாடா, அக்கா அதிகையில் இருக்கிறாங்க, நீ நைட்டோட நைட்டு அக்காட்ட போய் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு அப்புறம் அப்போ தான் அக்காவே நினைக்கிறார் பாருங்கள். அந்த அக்கா 40 வருஷமாக தம்பியவே நினச்சி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கே, தம்பி இப்போ தான் நினைக்கிது அக்காவை. ஏன்னா துன்பம்னு வரும்போது உறவு தேடிச்சு. அதனால் என்ன பண்ணார், அங்கே சுட்டார். நேராக வந்து நீ போய் அக்காட்ட சொன்னேன்னா அக்கா ஏதாவது மருந்து மாத்திரை ஏதாவது தரும், அதனால் வந்து அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இவன் நேராக போகிறான் ராத்திரி. அது கூட பாருங்கள், சேக்கலார் சாமுவேல் அவனுக்கு ஒரு வார்த்தையை போட்டார். அவன் ஏதோ தனக்கு இது பண்ணி கொண்டு இருக்கிறவன், அவனுக்கு அசிஸ்டண்ட்டு குக்கு அப்படிலாம் எழுதலை. அவன் குக்கு தான் ஆக்சுவலாக. ஊட்டுவான் தனை விடுத்துனார். அந்த அதை சொல்ல பாருங்க, எனக்கு சாப்பாடு போகணும், அந்த அந்த சமையல்கார பேரில் தானே அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லலை. நம்ம இன்னைக்கு கூட சொல்லணும், ஆமாம் அந்த சமையல்காரன் அனுப்பிச்சுங்க என்ன அந்த மாவன் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இல்லை, அவனை என்ன சொன்னார், ஊட்டுவான் தனை விடுத்துனார், அனுப்பிச்சி விட்டார். அதை கூட CKS ஐயா உரையில் பின்னாடி எழுதுவார், இதுகாரும் உணவை ஊட்டினான் இனிமேல் அருளை ஊட்டுவதற்கு காரணமாக அமைந்தான் எழுதினார். ஏன்னா இவன் போனவன் தான் அவன் போய் பண்ணாத. இவன் நேராக அக்காட்ட போனான். அக்கா அவனை பார்த்த உடனே வா 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 இங்கேருந்து வரைய என் தம்பி எப்படி இருக்கான், அதெல்லாம் எதுவுமே பேசலையா.
அங்கு யாதும் தீங்குள்ளதோ நாங்களாம். இவ்வளவு நாள் வராது தம்பி, அங்கேருந்து இங்கே வந்திருக்கான் அப்படின்னா, இல்லை தம்பிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்காங்களா, உங்களை கூப்பிட்டாங்க அதுக்கு தானே அப்படிலாம் இல்லை. அக்கா தெரிஞ்சு போச்சு ஆளை பார்த்த உடனே. அதுவும் ராத்திரி 2:30 மணிக்கு வந்து நிற்கிறான் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா விடியறதுக்குள்ளே போயாகணும், நைட்டோட நைட்டாக வந்திருக்கு. அதனால் யாதும் தீங்குள்ளதோ. அப்போ சொல்லிட்டான், தம்பிக்கு ரொம்ப வைத்த வலிங்க, நாங்களும் ஏதோ மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து வச்சு பரவாயில்லைன்னு அது இது எல்லாம் கொடுத்தோம், ஒன்றும் நிற்கலை. அதனால் இப்போ நீங்கள் வந்து அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு. அக்காவனுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் திரும்ப. ஐயோ அப்படியா தம்பிக்கா வைத்தவலையே நான் வாரம் இந்த அப்படின்னு ஒரு சேலையை வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு வாரம் உங்க கூடன்னு பின்னாடி ஓடியாரல. என்ன அந்த அம்மாவுடைய பாருங்க, அதுதாங்க திருமுறை அன்னைக்கு வரணும்னா சுவாமி அப்படி வைக்கிறான், அம்மா வச்சு நடத்துகிறான். அதை இது கூட போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கும் பக்கத்தில் ஒரு படத்தை போட்டு உட்கார வச்சுருந்தோம்னா கதையே மாறி இருந்திருக்கணும். நன்கரியா அமன்பாளி நன்னிகிலே நின்று சென்று அவனுக்கு உரைமின் போடா வெளியேன்னு. குடிக்க தண்ணி கூட கொடுத்த மாதிரி தெரியல அந்த பேருக்கு வந்து, அப்படிதான் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். நன்கரியா அமன்பாளி, அவன் தான் விவரம் இல்லாமல் அமன்பாளின்னு அவருடைய கோயில்கள் அங்கே இருக்கிறான்னா நன்னிகிலே நின்று நான் வரமாட்டேன்னு அவனுக்கு போய் சொல்லு போடுச்சு. நன்கரியா சைவத்தில் உரைப்பை பாருங்க, அதுக்கு திலகவதியார் காட்டின அந்த உரைப்பு தான் பின்னாடி கொட்டுச்சு 3 திருமுறையில். இது வந்து அந்த உரைப்பை நான் உரைப்பு சங்கநதி பதுமநதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோ மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லராயில் அங்கமலாம் குறைந்து அழுகுதொழு நோயராய் ஆவுரித்து தின்றுலும் புலையரேனும் கங்கைவார் சடை கறந்தார்க்கு கங்கைவார் சடை கறந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரேனர. இந்த உரைப்பு எங்கேனும் யாம் இறைவோர் கொல்லோம் இருநிலத்தில் எமக்கு எதிர ஆறும் இல்லை சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம் சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம். அது எல்லாம் எங்கே இருந்ததுன்னு அக்காட்ட அக்கா தான். அதனால் இங்கே இருக்கிற அக்காலாம் பார்த்துக்கங்க, தம்பி அப்படி வளருங்க வந்து. அக்காவுக்கு பொறுப்பு இருக்குது இல்லைங்களா? ஆனால் எனக்குலாம் அமைஞ்ச அக்காலாம் நல்ல அக்காக்கள் வந்து இங்கே ஒரு அக்கா உட்காந்துருக்குறாங்க. இதில் என்ன வேடிக்கை தெரியுமா, அவங்க பேர் திலகவதியார், தமிழாசிரியை, ஓய்வு பெற்ற தமிழாசிரியை அவங்க. ஆமாம், அதனால் அக்கா பேர் அப்படி. அக்கா திலகவதியார் மாதிரி நான் திருநாவுக்கரசு மாதிரி இல்லை. ஆனால் இன்னும் அப்படி தான் இருந்திருக்கணும். ஆனால் பேபான்னு தான் இருக்குது. நன்கரிய அமன்பாடி நன்னிகிலே நின்று சென்று அவனுக்கு உரைமின்னாங்க. சரிங்களா? பாருங்க, 2 இடத்துல தான் பெரிய புராணத்தை படிச்சுட்டு எனக்கு ஒரு இடம் சொல்லுங்கள். திருநாவுக்கரசு நாயனர் புராணத்தின மூர்த்திகள்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சொல்லக்கூடாது. திருநாவுக்கரசு நாயனர் புராணத்தில் அக்கா திருவாயினாலேயே கூட தம்பியை அவன் இவன் பேசுனது 2 இடம்தான். என்பின்னே வந்தோனைன்னு ஒரு இடம் போட்டாங்க. நன்கரிய அமன்பாளி நன்னிகிலேன் என்று சென்று அவனுக்கு உரைமின்னு போட்டாங்க. மிச்ச இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பன்மையில் தான் பேசுவோம். தம்பியார் உளராக வேணும் என வைத்ததையா திருநீர் கொடுத்தது பொழுது பணி செய்வீர் அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த 2 இடமும் நகர ஒற்று போட்டது எப்போன்னா சமணத்தில் இருந்த நேரம். ஐயா, சேக்கலார் சுவாமியோட கவனிப்பு பாருங்க. சைவத்தில் இருந்த நேரமெல்லாம் பன்மையில் பேசுகிறாரு, சமணத்தில் இருந்த 2 நேரமும் மட்டும் ஒருமையில் வச்சு பேசிட்டார். இருக்கட்டும். அதனால் எதுக்கு சொல்ல வந்தான்னா, அந்த அமங்கலமான சொற்களே இல்லாமல் மங்களமாகவே சொல்லக்கூடிய பாங்கு சேக்கலார் சுவாமிகள்கிட்ட. அது யார் கொடுத்தா? சேக்கலார் சுவாமிகளுக்கு சுவாமி கொடுத்தான். அப்புறம் சுவாமியே பேசுகிறான்னு இந்த இடத்துல எப்படி பேசுவான்? இவர் பேசிட்டே அப்புறம் அந்த ஆளுக்கு லூஸா அந்த மாதிரி பேசுகிறாரு. இன்னொருத்தனுக்கு அடிமைங்கள்லாம் எந்த உலகத்தில் உள்ளது என்ன கல்யாணத்தனைக்கு நிப்பாட்டி வச்சா வந்து யாருக்கும் வராது இல்லைங்களா? ஆமாம். அப்போது ஒரு வார்த்தை வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்வீர் அப்படின்னு ஒரு வார்த்தையை அங்கே உணர்ந்து போட்டுட்டு அடுத்தால என்ன பண்ணார், பாட சொல்லிட்டார். பார்த்தீங்களா? உண்மையிலே சுந்தரருடைய வாக்கில் நம்ம மாணிக்க வாசகத்தை உருக்கத்தை பார்க்குறோம். சுந்தரருடைய வாழ்வையும் வாக்கையும் வச்சு பார்த்திங்கன்னா உரிமை மேலோங்கினாலும் அங்கேயும் நிறைய உருக்கம். அந்த ஆட்கொண்ட அந்த நிகழ்வே ஒரு உருக்கம்தான். இப்போ அவர் பாடின உடனே சுந்தரர் என்ன பண்ணார், உடனே என்ன பாடலாம் தெரில, அது ரொம்ப உருக்கமாக வந்து சொல்கிறார். ஏன்பா நீ வந்து என்னை ஆட்கொள்ள வந்திருக்கிற,
எவ்வளோ பெருசு, யாருக்கு கிடைக்கும் வந்து. அதை நான் உதாசீனப்படுத்திட்டேன் அப்படின்னா, நீ எனக்கு வந்து ஊதியம் கொடுக்க வந்தேங்கிறார். ஊதியம்ங்கிறார், பெரிய ஊதியம் அவனுடைய அருள் தானே. அதை கொடுக்க அவன் வந்திருக்கிறான், அதை நான் வந்து வாங்க தவறிட்டேன்னா என்ன அப்படின்னு வருத்தப்படுறார். வேதியனாகி வந்து என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் மரியாதேனுக்கு. சரி, அப்படி உனக்கு தெரில போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போல, உணர்வு தந்து எதுக்குன்னாரு, உய்ய கொண்ட. ஏன்னா அவனுடைய குணம் அது. கோதிலாமுதே இன்று உன் குணப்பெருங்கடலை நாயினேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் என மொழிந்தார் திருவா. அப்படியே பெரிய புராணத்தில் வேதியனாகி வந்து என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதிய மரியாதையனுக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட கோதிலா அமுதே இன்றுன் குணப்பெருங்கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லிப்படி, எனக்கு என்ன தெரியும் பாடுறதுக்கு அப்படின்னாரு. அப்புறம் அவன் எடுத்து கொடுத்தான், பாடினார். அப்போ அது எதுக்கு சொல்லுதுன்னா, வித்தகம் பேச வேண்டாம் அப்படின்னா சுவாமி வந்து பணி செய்ய அப்படின்னு சொல்கிறார். மணி 11:10. இதுக்கு மேலே இங்கே பேச வேண்டாம்னு நம்ம அங்கே கை காமிச்சிட்டாங்க. அதனால் ஆனால் வினை வந்து இப்போ வினையில் எங்கன வந்து நிற்கிறோன்னா, எங்கே நிற்கிறோம்? ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, எனக்கு இவ்வளோ வினை இருக்குன்னு எனக்கே தெரிலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. என் அக்கௌண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரில, ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. செயல் என்பது வினை இல்லை அப்படிங்கிற அளவில் வந்து நின்றுட்டோம் இப்போ. ஏன்னா செயல் வினை என்று சொன்னால் செயல் செய்யக்கூடாதுன்னு ஆயிரும், செயல் செய்யாமல் இருக்க முடியாது. அப்போ செயல் என்பது வினை இல்லை. அப்படியானால் எது வினை? மதிய உணவுக்கு பின். ஆமாம், ஏன்னா எது வினைன்னு தெரியணும்ல. அது எப்போன்னாரு, சாப்பாட்டுக்கு மேலே.